பால் நிர்வாகத்தில் ஷிப் ஷாப்ங்கிறத அறிமுகப்படுத்தி அதன் மூலம் நிறைய கொள்ளையடித்துக் கொண்டு இருக்கிற மாண்புமிகு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் லஞ்ச ஊழலுக்கு அப்பா ஆவின் நிர்வாகம் புதிதாக வாடிக்கையாளர்கள் முன்பதிவு செய்யவும் மற்றும் விற்பனைக்காகவும் புதிய செயலை அறிமுகப்படுத்தியுள்ளது. இந்த செயலி மூலம் முகவர்கள் மற்றும் வாடிக்கையாளர்கள் பால் மற்றும் இதர ஆவின் பொருட்களை முன்பதிவு செய்ய வழிவகை செய்யப்பட்டுள்ளது. இருப்பினும் இந்த செயலி மூலம் பால் முகவர்கள் பால் உற்பத்தியாளர்கள் மிகவும் பாதிக்கப்படுவதாகவும் ஆவின் மேலாளர் மீது பால் முகவர்கள் உற்பத்தியாளர்கள் தொடர்ந்து அவர் மீது பல குற்றச்சாட்டுகளை கூறி வரும் நிலையில் சமூக விழிப்புணர்வு இயக்கத்தின் தலைவரும் பிரபல வழக்கறிஞருமான ஜேடி சாக்ரட்டிஸ் கோவை மாவட்ட ஆட்சியர் வளாகத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார். கோவை மாவட்ட ஆவின் பால் நிர்வாகத்தில் பல்வேறு முறைகேடுகள் நடந்து கொண்டிருக்கிறது. சிறப்பாக நடந்து கொண்டிருந்த நிர்வாகத்தில் புதிதாக ஒரு செயலியை, அதாவது ஆப் அறிமுகப்படுத்தினார்கள். ஸ்விட்ச் என்கிற செயலியை அறிமுகப்படுத்தினார்கள். அந்த செயலி ஆவின் முகவர்களுக்கு மிகப்பெரிய தொல்லையாக, அதாவது அவர்களுடைய கமிஷன் தொகையிலிருந்து அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய டிவிடெண்ட் லாப தொகையெல்லாம் சரியா வர வைக்கிறதுல, சரியா வர்றதில்லை. ஆர்டர் கொடுக்கறதுக்கு பால் ஆர்டர் கொடுக்கறோம்னா பணம் கட்டுறதுன்னா அதுவும் சரியா செயல்பாட்டுக்கு வர்றதில்லை. இப்படி பல்வேறு விதமான பிரச்சனைகள். அது மட்டும் இல்ல, அந்த செயலியின் மூலம் ஆவின் நிர்வாகத்துடைய பணம் கொள்ளையடிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த முறைகேடுகளை எல்லாம் கோவை சேர்ந்த லிங்கம் என்கிற லிங்ககுமார், கணபதி லிங்கம் என்று சொல்வார்கள், அவர் வணிகர், தமிழ்நாடு வணிகர் பேரவையினுடைய, அதாவது வெள்ளையன் அவர்களுடைய தலைமையில செயல்பட்டு வந்த வணிகர் பேரவையினுடைய கோவை மாவட்ட தலைவராக இருக்கக்கூடியவர். வியாபாரிகளுக்காக பல்வேறு விதமான போராட்டங்களை முன்னெடுத்தவர். அவர் இந்த ஆவின் நடக்கிற முறைகேடுகள் குறித்து பல்வேறு விதமான புகார்களை மேலிடத்திற்கு அனுப்புகிறார். அங்க ஜெனரல் மேனேஜர் பொது மேலாளர்கிட்ட பேசுறாரு. இதே மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்டையும் பலமுறை புகார் கொடுத்திருக்கிறாரு. எதுக்குமே நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. இதே பிரச்சனை தொடர்பாக இதே மாவட்ட ஆட்சித்தலைவரிடத்தில் மனு கொடுத்து விட்டு இதே வளாகத்தில் இதே சேனல்ல அது குறித்து அவர் பேட்டியும் கொடுத்திருக்கிறார். அப்போது அவர் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவை மாநகர் மாவட்ட தலைவர் தொடர்ந்து ஆவின் நிர்வாகத்தால் மிரட்டப்படுவதாக குற்றம் சாட்டினார். அந்த செயலியை அறிமுகப்படுத்தி, அதாவது ஷிப் ஷாப்ங்கிறத அறிமுகப்படுத்தி அதன் மூலம் நிறைய கொள்ளையடித்துக் கொண்டு இருக்கிற அந்த தொழில் முனைவராக இருக்கட்டும், இதுவரைக்கும் அதுல ஒரு தீர்வு காணப்படவில்லை. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் லஞ்ச ஊழலுக்கு அப்பாற்பட்டு நேர்மையான திறமையான ஒரு ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார். அவருடைய கவனத்திற்கு இதெல்லாம் கொண்டு செல்லாம இந்த அதிகாரிகளுக்கு இப்ப கொள்ளையடிக்க முடியல. அதனால ஆட்சிக்கு கெட்ட பெயர் ஏற்படுத்தின நோக்கத்தோட இந்த மாதிரி முறைகேடுகள் செய்கிறவர்களை குறித்தெல்லாம் முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு செல்லப்படாமல் முடக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்ல, இந்த முறைகேடுகளை வெளிக்கொண்டு வந்தார் என்பதற்காக அன்பிற்குரிய வணிகர் பேரவை தலைவர் லிங்கம் அவர்களுக்கு கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டு வந்திருக்கிறது. அது பேச்சுக்காக சொல்லல, அவருக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல், அவருடைய உயிருக்கு ஆபத்தான நிலை ஏற்பட்டிருக்கு. ரோட்ல போகும்போது, பால் கொண்டு போகும்போது ஏதாவது வாகனத்தை விட்டு ஏற்றி கொலை பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்கு மிகப்பெரிய சதி திட்டம் இந்த சதி கும்பலால உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதே மிரட்டல், அதே அச்சுறுத்தல் தலைவர் லிங்கம் அவர்களுக்கும் ஏற்பட்டிருக்குது. இத
மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய கவனத்துக்கு கொண்டு செல்றேன். மாவட்ட நிர்வாகம் இதை கண்ணோக்கி பார்க்கணும். லிங்கம் அவர்களுடைய உயிருக்கு இந்த மாவட்ட நிர்வாகமும் காவல்துறையும் பொறுப்பேற்க வேண்டும். அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும். பல ஊழல்கள், முறைகேடுகள், அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துதல் என்று ஆவின் மேலாளர் மீது தொடர்ந்து குற்றச்சாட்டுகள் வந்தபோதும் ஏன் இதுவரை தமிழக முதல்வரும் பால்வளத்துறை அமைச்சரும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்பதே பாதிக்கப்பட்டவர்களின் கேள்வியாக உள்ளது.